நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நலமே சூழ்க நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் யுவராணி. இன்றைய உலகில் சர்க்கரை நோய் என்பது வளர்ந்து வரும் ஒரு உடல்நல பிரச்சனையாவே மாறியிருக்கு. இது உலக அளவில் மில்லியன் கணக்கான நபர்களை பாதிக்குது. இந்த நிலை ஏற்படுவதற்கான முக்கிய காரணங்கள்ல ஒன்றா அதிகப்படியான அளவு சர்க்கரையை நம்ம சாப்பிட்றதுனால தான். இதனால உடல் எடையுமே அதிகரிக்குது, ரத்தத்தோட குளுக்கோஸ் அளவுமே அதிகரிக்குதுன்னே சொல்லலாம். நல்ல வேலையா எளிய வாழ்க்கை முறை மாற்றங்களை செய்யறது மூலியமா பெரும்பாலான சூழ்நிலைகள்ல நம்ம சர்க்கரை நோயை தடுத்து கட்டுப்பாட்டுல வைக்க முடியும். சர்க்கரை உட்கொள்வதை குறைக்கிறது மூலியமாவும் வழக்கமா உடற்பயிற்சி செய்யறதுனாலையும் நம்ம சர்க்கரை நோயை தடுக்க முடியும். உணவை தேர்வு செய்வதிலையுமே ரொம்பவே நம்ம கவனமா இருக்கணும். உடற்பயிற்சி செய்வதன் மூலமாகவும் ஒருவர் தனது இரத்த சர்க்கரை அளவை சிறந்த முறையில கட்டுப்படுத்தி வகை 2 சர்க்கரை நோய் ஏற்படும் அபாயத்தை குறைக்க முடியும். இதன் மூலமா ஆரோக்கியமான சீரான வாழ்க்கையை நம்ம அனுபவிக்கலாம். நம்மளோட எல்லா கேள்விகளுக்கும் விளக்கம் அளிப்பதற்காக டாக்டர்ஸ் இணைஞ்சிருக்காங்க. முதலாவதா டாக்டர் ராஜேஷ் ராஜேந்திரன், கன்சல்டன்ட் எண்டோக்ரைனாலஜிஸ்ட் அண்ட் டயபெட்டாலஜிஸ்ட், ராதா ராஜேந்திரன் ஹாஸ்பிட்டல், சென்னை. வெல்கம் டாக்டர். அடுத்ததா டாக்டர் சத்யன் ராகவன், கன்சல்டன்ட் எண்டோக்ரைனாலஜிஸ்ட் அண்ட் டயபெட்டாலஜிஸ்ட், பிரினித் கிளினிக், சேலம். வெல்கம் டாக்டர். அடுத்ததா டாக்டர் உஷா ஐயாகிரி, சீனியர் கன்சல்டன்ட் இன் டயபெட்டிஸ், எண்டோக்ரைனாலஜி அண்ட் ஜெனரல் மெடிசன், அப்பல்லோ சுகர் கிளினிக்ஸ் லிமிடெட், சென்னை. வெல்கம் டாக்டர். முதல்ல நம்ம டாக்டர் ராஜேஷ் ராஜேந்திரன் கிட்ட கேட்கலாம். மக்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய நமது அன்றாட உணவுகள்ல மறைந்திருக்க சர்க்கரை மூலங்கள் என்னென்ன டாக்டர்? ஹிடன் சுகர் அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஹிடன் சுகர் அப்படின்னா அந்த பேர்லயே நமக்கு தெரியும். நமக்கு அந்த ஒரு உணவுப் பொருள்ல சுகர் இருக்கிறதே நமக்கு தெரியல, இல்ல நமக்கு இருக்கிறது நமக்கு அறிய முடியல. அதுதான் ஹிடன் சுகர் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த ஹிடன் சுகர் நம்ம சாப்பிடுற நிறைய உணவுப் பொருட்கள்ல இப்போ கலந்துருக்கு. முக்கியமா அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பேக்கேஜ்டு ஃபுட். இந்த பேக்கேஜ்டு ஃபுட்னா அதை பேரை வச்சே நம்ம சொல்லலாம். எதெல்லாம் பாக்கெட்ல போட்டு விற்கிறாங்களோ அதுதான் பேக்கேஜ்டு ஃபுட். அந்த மாதிரி நம்ம டெய்லி வாங்குற நிறைய பொருட்கள்ல பாத்தீங்கன்னா இந்த ஹிடன் சுகர் நிறைய இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு என்ன பார்க்கலாம்? பிஸ்கெட், சிப்ஸ், நம்ம பிரேக்ஃபாஸ்டுக்கு சாப்பிடுற சீரியல்ஸ், இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ், நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா இந்த ஹிடன் சுகர் இருக்கு. இது போக இந்த ஜூஸ் நம்ம பாக்கெட்ல வாங்கி குடிக்கிறோம் இல்லையா, அது நிறைய சுகர் கலந்துருக்காங்க. அது எல்லாமே பாத்தீங்கன்னா உடம்புக்கு கெடுதல் தான். நம்ம பேக்கரியில போய் வாங்குற நிறைய ஐட்டம்ஸ், இந்த பேஸ்ட்ரி, இந்த பன்னு, இந்த ஜாம் எல்லாமே உங்களுக்கு ஹிடன் சுகர் இருக்கக்கூடிய பொருட்கள் தான். இது போக கெச்சப், இந்த எனர்ஜி பார்னு சொல்லி விற்கிற பொருட்கள், ஹனி, பாப்கார்ன், இது எல்லாமே ஹிடன் சுகர் இருக்கிற ஒரு சோர்ஸ் ஆஃப் ஃபுட்ஸ் தான். தேங்க்யூ டாக்டர். அடுத்ததா டாக்டர் சத்யன் ராகவன் கிட்ட கேட்கலாம். டாக்டர், உணவு லேபிள்கள்ல இருந்து அதில் சேர்க்கப்பட்டிருக்க சர்க்கரைகளை அறிந்து கொள்றது எப்படி டாக்டர்? ஆடட் சுகர் அப்படின்னு சொல்றது நம்ம எதிர்பார்க்கிற வழக்கமான மாவு சத்தை தாண்டி அதிகமா இருக்கிற சர்க்கரை. பொதுவாகவே எல்லா உணவுகளுக்கும் சர்க்கரை அந்த சுவைக்காக அதிகமா சேர்க்கிறாங்க. அதுல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதற்கு ஒரு சரியான வழி லேபிள்களை படிக்கிறது. நம்ம வாங்கக்கூடிய பெரும்பாலான உணவுகள்ல தனியா நம்ம பார்த்தோம்னா ஒரு ஃபுட் லேபிள் இருக்கும். அதுல வரிசையா பார்த்துட்டு வந்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் இல்லைன்னா டோட்டல் சுகர் அப்படின்னு போட்டிருக்கும். அதுக்கு கீழே ஆடட் சுகர் இல்லைன்னா அதுல இருக்கிற சர்க்கரை மட்டும் அப்படின்னு தெளிவாகவே போட்டிருக்கும். பெரும்பாலும் லேபிளோட வரக்கூடிய உணவுகள் எல்லாத்துலேயுமே தரக்கட்டுப்பாடுபடி இந்த விஷயம் கண்டிப்பா இருக்கணும். ஸோ நாம ஒவ்வொரு உணவு வாங்கும் போதும் அதுல அந்த ஆடட் சுகர் அப்படிங்கிற பகுதி டோட்டல் சுகர்ல இருந்து தனியா எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத தெளிவா பார்த்து வாங்கணும். அது மட்டும் இல்லாம அந்த ஆடட் சுகருங்கிறது எவ்வளவு அமௌண்ட்டுக்கு, உதாரணத்துக்கு சில இதுல 50 கிராமுக்கு இவ்வளோ இருக்கு, சில இதுல 100 கிராமுக்கு இவ்வளோ இருக்கு. நம்ம ஒரு பாக்ஸ்லயே மொத்தம்னு நினைப்போம். ஆனா பாத்தீங்கன்னா அதுல 50 கிராமுக்கு மட்டும் இவ்வளோ அப்படின்னும் போது நீங்க அந்த மொத்த பாக்ஸையும் சாப்பிட போறீங்கன்னா அதுக்கு எவ்வளவு உண்மையிலேயே அதிகமான சர்க்கரை இருக்குங்கிறது சரியான அளவுல கணக்கில் எடுக்கணும். இல்லைன்னா நாம அதை தவறா கணக்கெடுக்க வாய்ப்பு இருக்கு. அதனால லேபிளை விவரமா நிதானமா படிச்சுட்டு அப்புறம் வாங்க. தேங்க்யூ டாக்டர்.
அடுத்ததா டாக்டர் உஷா ஐயாகிரி கிட்ட கேட்கலாம். டாக்டர், சர்க்கரை அடங்கிய தின்பண்டங்களையும் பானங்களையும் மாற்றாக என்னென்ன ஆரோக்கியமான வழிகள் இருக்கு டாக்டர்? இன்னைக்கு நம்ம ஸ்வீட்டா என்ன சாப்பிடலாம்னு பார்க்கலாம். நமக்கு எல்லாருக்கும் ஸ்வீட் பிடிக்குது. பட் ஸ்வீட் சாப்பிடுறது நம்ம உடம்புக்கு, எஸ்பெஷலி டயபிட்டிஸ் இருக்க அவருக்கு அவ்வளவு ஹெல்தி இல்லை. ஃப்ரூட் நல்ல ஆல்டர்னேட்டிவ். ஃப்ரூட் எப்படி சாப்பிடலாம்? நார்மல் ஃப்ரூட்ஸ் ஆனா ஒரு முட்டி சைஸ், ஒரு பிடிக்கட், சாரி, நார்மல் ஃப்ரூட் ஆனா ஒரு ஃபிஸ்ட் சைஸ், மீடியம் சைஸா சாப்பிடலாம். ரொம்ப பெரியான ஹாஃப் ஃப்ரூட் சாப்பிடலாம். மேங்கோ இந்த மாதிரி ரொம்ப ஸ்வீட்டா ஃப்ரூட் சாப்பிட்றீங்கன்னா ஒன்றும் இல்லை 2 பீசஸ். ட்ரைட் ஃப்ரூட்டான ரொம்ப கான்சன்ட்ரேட்டட் சுகர் இருக்கும். ஸோ ட்ரைட் ஃப்ரூட் சாப்பிட்டா 1 or 2 பீசஸ் மட்டும் நட்ஸோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. அப்போ நமக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஃப்ரூட் ஜூஸ் வேண்டாம். எதனாலனா அது பியூர் கான்சன்ட்ரேட்டட் சுகர். அண்ட் ஆல்சோ நீங்க ஆரஞ்சு சாப்பிட்டா ஒரு ஆரஞ்சு சாப்பிடுவீங்க, பட் ஜூஸ் குடிச்சா 3-4 ஆரஞ்சஸ் ஸ்குவீஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ ஜூஸ் எப்பாவது சாப்பிட்றீங்களா தண்ணியோட 1 to 1 டைல்யூட் பண்ணி சாப்பிடலாம். பட் முடிஞ்ச அளவு வரைக்கும் அவாய்ட் பண்ணலாம். பெரிஸ் நல்ல ஆல்டர்னேட்டிவ். நமக்கு இந்தியாவில் ஈஸியா நமக்கு ப்ளூபெரிஸ், ஸ்ட்ராபெரிஸ் இதெல்லாம் கிடைக்கும். அண்ட் ஏதாவது நமக்கு ஸ்வீட்டன் பண்ணணுமானா இப்படி ஃப்ரூட்ஸ்னு கட் பண்ணதுல போட்டு ஸ்வீட்டன் பண்ணலாம். ஸோ ஸ்வீட் டூத் இருந்தானா ரீச் ஃபார் த ஃப்ரூட்ஸ், நாட் ஃபார் த ஸ்வீட்ஸ். அடுத்ததா டாக்டர் ராஜேஷ் கிட்ட கேட்கலாம். டாக்டர், உட்கொள்ளும் சர்க்கரை அளவை குறைக்கிறது சர்க்கரை நோயை தடுக்க எப்படி உதவுது டாக்டர்? சுகரை குறைக்கிறதுனால எப்படி நம்ம சர்க்கரை வியாதி வர்றதையோ இல்ல சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கோ என்ன பெனிஃபிட்? சுகர் அப்படிங்கறதுல நம்ம எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கிறதுனால நம்ம எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்க போறது வெறும் கேலரிஸ் மட்டும்தான். ஸோ சுகர் குறைக்கிறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதுல முக்கியமா நம்ம எடுத்துக்கக்கூடிய கேலரிஸ் கண்டிப்பா உடம்புல குறையும். அது குறையறதுனால நமக்கு என்ன அட்வான்டேஜ்? நம்ம வெயிட் குறையும். ரெண்டாவது, சுகர் இருக்கிறவங்களுக்கும் சரி சுகர் இல்லாதவங்களுக்கும் சரி இந்த வெயிட் குறையறதுனால நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற இன்சுலினை நம்ம நல்லா உபயோகப்படுத்திக்கலாம். இப்போ சுகர் பேஷண்ட்டுக்கு சுகர் குறைக்கிறதுனால என்ன பெனிஃபிட் இருக்கும்? உங்களை பிளட் சுகர் லெவல நல்லா நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம், நம்ம எக்ஸ்ட்ராவா சுகர் எடுத்துக்காம இருந்தா. ரெண்டாவது, நம்ம உடம்புலயே சுரங்குற இன்சுலினா இருந்தாலும் சரி, நம்ம வெளியில இருந்து இன்சுலின் போட வேண்டிய கட்டாயத்துல இருந்தாலும் சரி, அது இன்னும் பெட்டரா வேலை செய்யும் நம்ம வெளியில இருந்து சுகர் எடுத்துக்காம இருந்தா. இந்த 2 முக்கியமான அட்வான்டேஜ் நம்மளால உணர முடியும். இது எப்படியெல்லாம் நம்ம பண்ணலாம்? நம்ம நல்ல நியூட்ரிஷியஸ் வேல்யூ இருக்கிற ஃபுட்டா சாப்பிட்டு பார்க்கலாம். இது என்னெல்லாம்? ஹோல் ஃப்ரூட்ஸ். ஒரு ஃப்ரூட் ஜூஸ்க்கு பதிலா நம்ம ஹோல் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் சாப்பிடலாம், நட்ஸ் எடுத்துக்கலாம், ஃபிஷ் எடுத்துக்கலாம், எக்ஸ் எடுத்துக்கலாம், ஹோல் கிரெயின்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதை எடுத்துக்கலாம். சிறுதானியங்கள் நம்ம எடுத்துக்கலாம். இந்த ரிஃபைன்டு கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்ற பொருட்கள் அவாய்ட் பண்ணலாம். என்ன மாதிரி பொருட்கள் இதெல்லாம்? ஒயிட் பிரெட், ஃப்ரைடு பொட்டேட்டோஸ், இந்த பிரேக்ஃபாஸ்ட் சீரியல்ஸ் இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். முக்கியமா இந்த ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் அப்படிங்கிறத நம்ம அவாய்ட் பண்ணணும். அதனால சுகர் மட்டும் இல்ல, கொலஸ்ட்ராலும் சரி, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் சரி, எக்கச்சக்கமா நம்ம உடம்புக்குள்ள போய் சேர்ந்துடும் இந்த ப்ராசஸ்ட் ஃபுட் எடுக்கிறதுனால. இந்த ப்ராசஸ்ட் ஃபுட் அவாய்ட் பண்றதுனால நமக்கு சுகர் மட்டும் இம்ப்ரூவ் ஆகாது, நம்ம கொலஸ்ட்ராலும் இம்ப்ரூவ் ஆகும், பிளட் ப்ரெஷரும் இம்ப்ரூவ் ஆகும், ஹார்ட் ப்ராப்ளம்ஸும் இம்ப்ரூவ் ஆகும். தேங்க்யூ டாக்டர். அடுத்ததா டாக்டர் சத்யன் ராகவன் கிட்ட கேட்கலாம். டாக்டர், ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துவதற்கு உடற்பயிற்சி முக்கியமானது சொல்றாங்க, அது ஏன் டாக்டர்? பிசிக்கல் ஆக்டிவிட்டி, அதாவது உடல் உழைப்பு இல்லைன்னா உடற்பயிற்சி எப்படியும் சொல்லலாம். இது மிக மிக முக்கியம். ஏன்னா இது சர்க்கரை இருக்கிறவங்க இல்லாதவங்க அனைவருக்குமே உடற்பயிற்சி மிக முக்கியம். அதுவும் தொடர்ந்து செய்யணும். உதாரணத்துக்கு இப்போது அரசாங்கத்துடைய கைட்லைன்ஸ் என்னன்னா, ஒரு வாரத்துக்கு மொத்தமாக 150 நிமிஷங்கள் உடற்பயிற்சி செய்யணும். அதை நீங்க 30 நிமிஷமா பிரிச்சு செய்யலாம். அதுலயும் பல அளவுகள் இருக்கு. உதாரணத்துக்கு மாடரேட் இன்டென்சிட்டி இல்லை ஹை இன்டென்சிட்டின்னு சொல்றோம். பொதுவா ஒரு வேகமா நடக்கிறது, ஒரு நீச்சல், இது மாதிரி உடற்பயிற்சிகள் ஒரு மாடரேட் இன்டென்சிட்டி அளவுல வரும். முக்கியமான விஷயம், ஒவ்வொருவருக்கும் இந்த உடற்பயிற்சி எவ்வளவு தூரம் அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில சரியானது, அது பாதுகாப்பானது அப்படிங்கிறது உங்களுடைய டாக்டர் கிட்ட எதுக்கும் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரெகுலரா செய்யக்கூடிய உடற்பயிற்சிகளாக செய்யறது நல்லது. ஓரளவுக்கு அதுல நல்லா பழகினவங்க அடுத்த கட்டத்துக்கு விகரஸ் இன்ட்ரெஸ்டிக் போகலாம். அதுலயும் ஏரோபிக், அனரோபிக் இந்த மாதிரி இருக்கு, ரெசிஸ்டன்ஸ் எக்ஸசைஸ் இப்படி இருக்கு. இதெல்லாம் ஒரு டாக்டரோட வழிகாட்டலோட சரியாக பண்ணணும். மிக மிக முக்கியம்
இதனால உங்க உடம்புல இருக்கிற இன்சுலின் நல்லா சுரக்கிறதுக்கு, அந்த சுரக்கிற இன்சுலின் நல்லா வேலை செய்யறதுக்கு, அதனால மன அழுத்தம் குறைவு, நல்ல தூக்கம், உடல் தசைகளுக்கு சர்க்கரையை நல்லா உபயோகப்படுத்துறது, இந்த மாதிரி பல வகையான உடனடி பலன்களும் எதிர்காலத்துல மாரடைப்பு, அப்புறம் ஸ்ட்ரோக் என சொல்லக்கூடிய பக்கவாதங்கள், இரத்த குழாய் அடைப்புகள் இதெல்லாம் குறையறதுக்கும் அது ரொம்ப மிகவும் உதவும். அதனால அனைவருக்கும் அவரவர்களால் முடிந்த அளவுக்கு சரியான வழிகாட்டுதலோட உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம். அடுத்ததா டாக்டர் உஷா ஐயாகிரி கிட்ட கேட்கலாம். டாக்டர், சர்க்கரை நோயை தடுக்க எவ்வளவு நேரம் உடற்பயிற்சி செய்யணும் டாக்டர்? ஸோ எக்ஸசைஸ் பத்தி பேசுறோம்னா, நம்பர் 1, டெய்லி எவ்ரி சிங்கிள் டே நமக்கு ஏதாவது எக்ஸசைஸ் இருக்கு. நம்பர் 2, மோஸ்ட் சொசைட்டிஸ் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, 150 இஸ் த மேஜிக் நம்பர்னு சொல்லுவாங்க. 150 மினிட்ஸ் வாரத்துக்கு. அது எல்லாம் ஒரே வாட்டி பண்ண தேவையில்லை. நம்ம பிரேக்கப் பண்ணி 5 நாள் 30 நிமிஷம் பண்ணலாம். ஒருவேளை நீங்க என்கிட்ட 30 நிமிஷம் இல்லைன்னு சொல்றீங்களா, தென் 10 நிமிஷம் 3 வேளை பண்ணுங்க. 10 நிமிஷம் எல்லாருக்கும் இருக்கும். செகண்ட் திங், நமக்கு இன்டென்சிட்டி ஜாஸ்தி இருக்கானா டைம் கம்மி போதும். ஸோ நீங்க பிரிஸ்க் வாக் பண்றீங்களான்னா 1/2 hour போதும். ரொம்ப மெதுவா வாக் பண்றீங்களான்னா 1 மணி நேரம்னு பத்தாது. அண்ட் வெயிட் லாஸ்க்காக பண்றீங்களான்னா இன்னும் ஜாஸ்தி வேணும். நமக்கு பிரிஸ்கா 1 hour வேணும். பட் கார்டியோவாஸ்குலர் ஃபிட்னஸ், ஓரளவுக்கு சுகர் கண்ட்ரோல் அண்ட் ஜஸ்ட் ஜெனரல் ஹெல்த்காக பண்றீங்களான்னா 30 minutes பிரிஸ்க் எக்ஸசைஸ் 5 days a week மினிமம். இதோட ஜாஸ்தி முடிஞ்சா, உங்களால முடிஞ்சா அண்ட் டைம் கிடைச்சா பண்ணுங்க கண்டிப்பா. பட் மினிமம் இது ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூ டாக்டர். நலமே சொல்க நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. நலமே சூழ்க நிகழ்ச்சி மீண்டும் தொடர்கிறது. அடுத்ததா டாக்டர் ராஜேஷ் ராஜேந்திரன் கிட்ட கேட்கலாம். டாக்டர், சர்க்கரை நோயை தடுத்து ஒட்டுமொத்த உடல் நலத்தையும் மேம்படுத்த உணவு, உடற்பயிற்சி எப்படி உதவுது டாக்டர்? டயட்டும் எக்ஸசைஸும் பண்றதுனால சர்க்கரை வியாதிய வர்றதை நம்ம தடுக்க முடியுமா, இல்ல சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு பெனிஃபிட் இருக்குமா? நிச்சயமா டயட்டும் எக்ஸசைஸும் நம்ம ஒழுங்கா பண்ணா சர்க்கரை வியாதி வர்றத நம்மளால தடுக்க முடியும். ரெண்டாவது, சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு நிறைய லாபங்கள் இருக்கு. ஒழுங்கான டயட், அதாவது ரிஃபைன்டு கார்போஹைட்ரேட்ஸ் நம்ம எடுக்காம இருக்கிறது, ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் எடுக்காம இருக்கிறது, ஆடட் சுகர்ஸ் எடுக்காம இருக்கிறது, இதெல்லாம் செய்யும் போது நமக்கு வெயிட் லாஸ் அப்படிங்கிற பெனிஃபிட் பார்க்க முடியும். எக்ஸசைஸ், உடற்பயிற்சி செய்யும் போது நிச்சயமா நம்ம உடம்புல இருக்கிற சுகரை நம்ம நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்குறோம் நம்ம உடம்புக்கு. ரெண்டாவது, நம்ம இன்சுலினும் நம்ம உடம்புக்கு நல்லா வேலை செய்யும். ஸோ இது சுகர் இல்லாத பேஷண்ட்டுக்கும் சரி, சுகர் இருக்கிற பேஷண்ட்டுக்கும் சரி நல்ல ஒரு பெனிஃபிட் தான். சுகர் மட்டும் இல்லை, பிபி, கொலஸ்ட்ரால், ஹார்ட் ப்ராப்ளம், பக்கவாதம் எல்லாமே நமக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் ஒழுங்கான டயட்டும் நல்ல ஒரு ஆரோக்கியமான உடற்பயிற்சி செய்யும் போது குறைறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு எல்லாருக்குமே சுகர் பேஷண்ட் உட்பட ஒரு கன்சர்ன் என்ன அப்படின்னா, எக்ஸசைஸ் பண்ணும்போது சுகர் ரொம்ப குறைஞ்சிருமோ அப்படின்னு. இது சுகர் பேஷண்ட் தான் மெயினா இந்த மாதிரி ஒரு கன்சர்ன் இருக்கும். அவங்க எக்ஸசைஸ் பண்றதுக்கு முன்னாடி சுகரை பார்த்துட்டு, சுகர் ஒருவேளை ஒரு 100க்கு கம்மியா இருந்தா ஒரு ஃப்ரூட்டோ இல்ல ஒரு குளுக்கோஸ் டேப்லெட்டோ எடுத்துக்கிட்டா, எக்ஸசைஸ் பண்ணும்போது எஸ்பெஷலி இன்டென்ஸ் எக்ஸசைஸ், ரொம்ப வலிமையான எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களுக்கு சுகர் குறைறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஸோ எல்லாருமே எக்ஸசைஸ் பண்ணுங்கிறது தான் எங்களுடைய ரெக்கமெண்டேஷன். தேங்க்யூ டாக்டர். அடுத்ததா டாக்டர் சத்யன் ராகவன் கிட்ட கேட்கலாம். டாக்டர், சர்க்கரை சாப்பிட்றத குறைச்சி சுறுசுறுப்பா இருக்க உதவும் சில எளிய வாழ்க்கை முறை மாற்றங்கள் என்னென்ன டாக்டர்? நம்ம உணவு பழக்க வழக்கத்தை நமக்கு ஏற்ற மாதிரி அமைச்சுக்கிறது கண்டிப்பா முடியும். சின்ன சின்ன விஷயங்கள்ல பல விஷயங்கள் செய்யலாம். சில டிப்ஸ் மட்டும் நான் சொல்றேன். உதாரணத்துக்கு, ஒரு வாரத்துக்கான ஒரு பிளான் போடுங்க. அன்னன்னைக்கு அப்பப்போ எழுந்திருச்சு உடனே என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்றத விட, இந்த வாரத்துல இந்த காலையில இது சாப்பிட போறேன், மதியம் இது சாப்பிட போறேன், நைட் இது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர்டு இது நீங்க பிளான் பண்ணீங்கன்னா, எல்லா தடவையும் முடிந்தாலும் சில தடவைகளாவது ஆரம்பத்துல படிப்படியா அந்த ஒரு பழக்கத்துக்கு வந்துடுவீங்க.
ஒரு ஃபுட் சாய்ஸஸ்ன்னு இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு கடைக்கு போறீங்க, ஒரு ஃப்ரூட் ஜூஸ் கடைக்கு போறீங்கன்னா, நீங்க ஒரு ஃப்ரூட் ஜூஸா குடிக்கிறத விட அதை ஒரு பழமா எடுத்து சாப்பிடும்போது உங்களுக்கு அதுல இருக்கிற ஃபைபர்ஸும் சேர்ந்து கிடைக்குது. அதே மாதிரி நீங்க ஒரு ஃபுட் ஆப்ஷன் எடுக்கும்போது ஒரு புரோட்டீன் இருக்கிற உணவுகளும் சுகர் அதிகமா இருக்கிற உணவுகள் இருக்கும்போது நீங்க புரோட்டீன் அதிகம் இருக்கிற ஒரு டீ கடைக்கு போறீங்க அப்படின்னா நீங்க ஒரு பஜ்ஜியோ போண்டாவோ சாப்பிட்றதுக்கு பதிலா ஒரு சுண்டல் இருந்ததுன்னா அது ஒரு கப் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு நாள்ல மொத்தமா எடுக்கக்கூடிய ஆடட் சுகர்ஸ் அண்ட் கார்போஹைட்ரேட் எவ்வளோக்கு எவ்வளோ வெவ்வேறு அளவுகளில் குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைச்சிட்டு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அது கூட ஒரு ஃபைபர் இருக்கிற உணவு, ஒரு காய்கறிகள், ஒரு ஆம்லெட் செஞ்சீங்கன்னா கூட அது வெறும் ஆம்லெட் கூட ஏதாவது ஒரு காய்கறிகள் சேர்த்து செய்யலாம். அது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் அளவுகளை நீங்க அதிக சர்க்கரையை தவிர்க்க ஆரம்பிச்சீங்கன்னா படிப்படியா அந்த லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு பழகிடும். அதே மாதிரி தொடர்ந்து ஒரே நேரத்துல அரை மணி நேரத்துக்கு மேல உட்காராதீங்க. சின்ன சின்ன பர்ஸ்ட் ஆஃப் வாக்ஸ் கொஞ்சம் கொஞ்ச நேரம் நடங்க. அதே மாதிரி முக்கியமான விஷயம் நல்ல தூக்கம். ஒரு இன்டரப்ஷன் இல்லாத நல்ல தூக்கம் மிக மிக சர்க்கரை இருக்கு முக்கியம். ஸோ இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சுங்கிறது படிப்படியா ஒவ்வொன்றா ஆரம்பிச்சு அதை தொடர்ந்து செய்யணும். கொஞ்ச நாள் ஆரம்பிச்சுட்டு விடுறதை விட எது நீங்க ஆரம்பிக்கிறீங்களோ அதை உங்களால தொடர்ந்து செய்ய முடியுமோ அந்த மாதிரி ஆரம்பிச்சீங்கன்னா அது ஒரு நல்ல தொடக்கமா. தேங்க்யூ டாக்டர். அடுத்ததா டாக்டர் உஷா ஐயாகிரிட்ட கேட்கலாம். டாக்டர், உயர் ரத்த சர்க்கரையின் ஆரம்ப நிலை அறிகுறிகள் என்ன? வாழ்க்கை முறை மாற்றங்கள் அவற்றை எப்படி மாற்றி அமைக்கும் டாக்டர்? பிளட் சுகர் ஹையா இருக்கான்னு நீங்க வெறும் சிம்டம்ஸ் மேல மட்டும் ஆதாரப்படாதீங்க. சுகர் ஹை இருந்தாங்கன்னா நமக்கு லாஸ் ஆஃப் கான்சென்ட்ரேஷன், ஹெடேக், வெயிட் லாஸ், தண்ணி தாகம், பசி இந்த மாதிரி சிம்டம்ஸ் கண்டிப்பா இருக்கலாம். பட் எனக்கு சிம்டம்ஸ் இல்லை அதனால எனக்கு சுகர் இருக்காதுன்னு மட்டும் நினைக்காதீங்க. நிறைய பேருக்கு சிம்டம்ஸ் எல்லாமே சுகர் ஹையா இருக்கலாம். ஸோ சுகர் ஹையா இருக்கா இல்லைன்னு செக் பண்ணதுக்கு ஒரே ஒரு ரிலையபிள் வே, ப்ளீஸ் செக் பண்ணுங்க. வீட்டுல மெஷின் இருக்கானா ஃபிங்கர் பிரிண்ட் குளுக்கோஸ் செக் பண்ணுங்க, இல்லைன்னா லேப்ல நீங்க சுகர் செக் பண்ணுங்க. ப்ரிவென்ட் பண்ணதுக்கு பெஸ்ட் லைஃப் ஸ்டைல் இன்டர்வென்ஷன், டைம்க்கு சாப்பிடுறது, ஹெல்தியா சாப்பிடுறது, டெய்லி எக்ஸசைஸ் பண்றது அண்ட் வெயிட் நார்மல் ரேஞ்சில் மெயின்டைன் பண்ணுது. இதெல்லாம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ சுகர் ஹை இருக்குன்னு நீங்க உங்களுக்கு டவுட் இருந்தாங்கன்னா சிம்டம்ஸ் மேல ரிலை பண்ணாதீங்க, ப்ளீஸ் செக் பண்ணுங்க. அடுத்ததா 3 டாக்டர்ஸ் கிட்டயுமே ஒரு காமனான கேள்வியை கேட்கிறேன். டாக்டர்ஸ், இப்போ சர்க்கரை நோயை சிறப்பா எப்படி சமாளிக்கிறதுன்ற கருத்தை சொல்ல முடியுமா? நல்ல ஆரோக்கியமான உணவும் உடற்பயிற்சியும் நம்மளோட டெய்லி லைஃப் ஸ்டைல்ல நம்ம இன்கார்பரேட் பண்ணியே ஆகணும். அப்பதான் ஃபியூச்சர்ல நம்ம சக்கரை வியாதி வர்றதுக்கான வாய்ப்புகளை நம்மளால குறைக்க முடியும். சக்கரை வியாதி மட்டும் இல்ல, கொலஸ்ட்ரால், பிபி, ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்மளால குறைக்க முடியும். பெரும்பாலான வாழ்வியல் நோய்கள் இப்போது சர்க்கரை, பிபி, உயர் ரத்த அழுத்தம், இந்த மாதிரி விஷயங்கள், இதய நோய்கள் பெரும்பாலான சமயங்கள்ல அது தவிர்க்கப்படக்கூடியவை தான். நம்ம சரியான உடற்பயிற்சி, சரியான உணவு பழக்க வழக்கம், தேவைப்படும் போது மருத்துவரோட ஆலோசனை சரியான நேரத்துல வாங்கி இந்த மாதிரி பண்ணும்போது பெரும்பாலானவர்களால இந்த நோய்களை ஆரம்ப கட்டத்திலேயே அதை தவிர்க்க முடியும். அப்படி ஒரு வேளை அது வந்தாலும் அதனால எதிர்காலத்துல பெரிய அளவு பாதிப்புகள் இல்லாம பார்த்துக்க முடியும். கண்டிப்பா இதுல உங்களோட பங்கு நிறைய இருக்கு. நீங்க டயபெட்டிஸ் ப்ரிவென்ட் பண்ணணும்னா லைஃப் ஸ்டைல் காப்பாற்றுக்கோங்க. ரெகுலர் டைம்க்கு சாப்பிடுங்க, ஹெல்த்தியா சாப்பிடுங்க, ப்ரொபோர்ஷனேட்டா சாப்பிடுங்க. ப்ரொபோர்ஷனேட்டானா என்ன? வெறும் 5 இட்லி 6 இட்லி சாப்பிட்டுட்டு வெறும் கார்போஹைட்ரேட் சாப்பிட்டா பத்தாது. நீங்க எவ்ரி மீல்ல கார்போஹைட்ரேட்ஸ் ஓரளவுக்கு பிளஸ் ப்ரோட்டீன் பிளஸ் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃபைபர் இருக்கணும். 2, டெய்லி எக்ஸசைஸ் இருக்கணும். 3, உங்களோட வெயிட் உங்களோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுங்க. ஓவர் வெயிட், ஒபிசிட்டி டயபெட்டிஸ்க்காக ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ரீசன்ஸ். 3, smoking and alcohol. Stop smoking, alcohol in very moderation. 4, இதெல்லாம் பண்றதுக்கு அப்புறமும் உங்களுக்கு ஃபேமிலி ஹிஸ்டரி இருக்கானா கண்டிப்பா ப்ளீஸ் செக் பண்ணுங்க. இவ்வளோ நேரமா நிகழ்ச்சியில பங்கெடுத்து கொண்டு எல்லா கேள்விகளுக்கும் விளக்கம் அளிப்பதற்கு நன்றி டாக்டர்ஸ். நேயர்களே, மீண்டும் மற்றொரு நலமே சூழ்க நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.